நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான சமையல் சார்ந்த படம். இந்த படத்தோட ஹீரோ வாழ்க்கையில நெறைய தப்பு பண்ணியிருந்திருப்பான். ஏன் அவன கொலை பண்ணணும்னு கூட பல பேர் சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தன் அவன் தப்ப எல்லாத்தையும் உணர்ந்து மறுபடியும் அவன் வாழ்க்கைய மீட்டெடுக்கணும்னு ஆசைப்படுவான். அப்படி அவன் மறுபடியும் நல்ல நிலைக்கு வந்தானா இல்லையான்றத தான் நாம இந்த படத்துல பார்க்க போறோம். பர்ன்ட்னு 2015ல வந்த ஒரு ஹாலிவுட் படம். படம் ரொம்ப வித்தியாசமா சூப்பரா இருக்கும். சரி நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவ தாங்க காட்டுவாங்க. அவன் பஸ்ல எங்கேயோ போயிட்டு இருக்கிறான். அப்ப அவன பத்தி அவனே சொல்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் நமக்கு கேக்குது. இவன் பாரிஸ்ல 10 வருஷமா ஒரு ஹோட்டல்ல செஃப்பா வேலை பார்த்தானா. அந்த ஹோட்டலோட ஓனருக்கு இவனை ரொம்ப பிடிக்குமா. அவர்தான் இவனோட குரு, வழிகாட்டி எல்லாமே. சமையல் மேல இவனுக்கு இருக்க ஆர்வத்தையும் திறமையும் பார்த்து அந்த ஹோட்டலோட ஹெட் செஃப்பாவே நம்ம ஹீரோவை மாத்திருக்கிறாரு அந்த ஓனர். இவனுக்கும் கூட அவர் மேல ரொம்ப பிரியம் உண்டு. நம்ம ஹீரோவும் அந்த ஹோட்டல்ல நல்லா வேலை பார்த்து பேரு புகழோட கெரியரோட உச்சத்துல இருந்திருக்கிறான். இப்படி வாழ்க்கையில எல்லாமே ஒளிமயமா இருக்கும்போது அப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா தப்பான நட்பால நம்ம ஹீரோ தண்ணி, தம்மு, போத பழக்கம்னு தேவையில்லாத நிறைய பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டானா. இதனால அவனோட வேலையை ஒழுங்கா செய்ய முடியாம வெளியில நிறைய கடன் வாங்கி ஜெயிலுக்கெல்லாம் போய் நடுவுல ஒரு 3-4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் போல. அந்த 3-4 வருஷத்துல ஹீரோவோட கெரியர் மொத்தமா அடி வாங்கிருச்சு. அந்த காலகட்டத்துல சுத்தமா அவன் சமைக்கவே இல்ல. ஆனா இப்போ இந்த நிமிஷம் அவன் வாழ்க்கையில பண்ண எல்லா தப்பையுமே சரி பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதுக்காக தான் லண்டனுக்கு வந்திருக்கிறான். நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையை இவனாதானே கெடுத்துக்கிட்டான். அதுக்கு தனக்கு தானே ஒரு தண்டனை கொடுத்துக்கிற மாதிரி ஒரு 10 லட்சம் முத்துச்சிப்பிய இவன் கையாலவே வெட்டி கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்காக தான் இப்ப ஒரு கடைக்கு வந்திருக்கிறான். கிட்டத்தட்ட 10 லட்சம் சிப்பிய கையாலேயே வெட்டி கிளீன் பண்ணிட்டான். இவனோட தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு போல. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி லண்டன் சிட்டில இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போறான். இப்ப இந்த ஸ்டார் ஹோட்டலோட ஓனர் தான் நம்ம ஹீரோ முன்னாடி வேலை பார்த்த பழைய ஹோட்டலோட மேனேஜராமா. அங்க ஹீரோ செஃப்பா வேலை பார்க்கும்போது 2 பேரும் நெருங்கிய நண்பர்களா இருந்திருப்பாங்க போல. இப்ப இவர் லண்டன்ல ஒரு பெரிய ஹோட்டலுக்கு ஓனரா இருக்கிறதுனால அவரை பார்த்து ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு கேக்குறதுக்காக தான் அந்த ஹோட்டல்ல ஒரு ரூம போட்டு தங்கி ஓனரை ரூமுக்கே வர வச்சிருக்கான். ஆனா அங்க வந்து ஹீரோவை பார்த்த அந்த நண்பருக்கு பெரிய ஷாக்கு. என்னடா நீ செத்துட்டேன்னு சொன்னாங்க, உயிரோட இருக்கேன்னு கேக்குறான் அவன். ஃப்ரெண்டுக்காரன் இப்படி கேக்குறதுக்கு முக்கிய காரணமே நம்ம ஹீரோ நடுவுல ஒரு 3-4 வருஷம் போத பழக்கத்துக்கு அடிமையாய் சுத்திட்டு இருந்தான் இல்லையா. அப்ப போத மருந்து கடத்துற ஒரு கும்பலுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் தகராறு இருந்திருக்கு. அதுல அவங்க நம்ம ஹீரோவை குத்தி கொன்னுட்டதா வேற ஒரு செய்தி பரவி இருக்கு போல. அதனால ஹீரோவுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவன் செத்துட்டதா தான் நினைச்சிருந்திருக்காங்க. இப்ப ஹீரோ கண்ணு முன்னாடி உயிரோட வந்து நிக்கிறதுனால ஃப்ரெண்டுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. ஹீரோவும் சுத்தி வளைச்சு பேசாம நான் பண்ணதெல்லாம் தப்புதான், தேவையில்லாத நிறைய விஷயத்த பண்ணிட்டேன் வாழ்க்கையில, எல்லாத்தையும் இப்ப மாத்தணும்னு நினைக்கிறேன், என்னோட கெரியரை மறுபடியும் மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறேன், உன்னோட ஹோட்டல்ல எனக்கு செஃப்பா வேலை கொடுப்பியான்னு டைரக்டாவே கேட்டுருவான் ஃப்ரெண்டு கிட்ட. இத கேட்டதும் அந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா பழைய ஹோட்டல்ல ஹீரோ நல்லா தானே வேலை பார்த்திருந்திருப்பான் ஆரம்பத்துல. ஓனரும் கூட ஹீரோவை நல்லா பாத்துக்கிட்டாராம். இவன் போத பழக்கத்துக்கு அடிமையானதுனால இவன் வேலையை ஒழுங்கா செய்யாதனால ஹோட்டலோட பேரும் கெட்டு போச்சான். இதனால கொஞ்சம் கொஞ்சமா இவனோட வாழ்க்கையும் கெரியரும் மட்டும் அடி வாங்கல, இவன் வேலை பார்த்த அந்த ஹோட்டலும் நல்லா அடி வாங்கியிருக்கு. கடைசியில அந்த ஓனரு ஹோட்டலை இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துட்டாராம். எல்லாத்துக்கும் காரணமே நீதான்டா, இப்ப வந்து என்கிட்ட வேலை கேட்டுக்கிட்டு இருக்கிற, நானே எங்க அப்பாவோட ஹோட்டல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாம் எங்க அப்பன் சொத்து, உன்னை வேலைக்கு வச்சேன்னா இதையும் இழுத்து மூடிட வேண்டியதான், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு கோவமா சொல்லிட்டு ஃப்ரெண்டும் அங்க இருந்து போயிட்டாரு. நம்ம ஹீரோ ஆனா இதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. யார் என்ன சொன்னாலும் எப்படியாவது தன்னோட கெரியரை மீட்டெடுக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு இப்போதைக்கு அவனுக்கு ஒரு நல்ல ஹோட்டல்ல வேலையும் ஒரு டீமும் தேவை. சரினா அடுத்ததா இன்னொரு ஃப்ரெண்ட பாக்கலான்னு வேற ஒரு ஹோட்டலுக்கு போவான். அவரும் லண்டன்ல ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. இவனை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா உபசரிச்சு சாப்பாடெல்லாம் வர வச்சு சாப்பிட சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அப்ப அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதுதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். பழைய ஹோட்டலோட ஓனர் இருக்காரு இல்லையா, நம்ம ஹீரோவோட வழிகாட்டி குரு, அவரு ஹோட்டல் நஷ்டப்பட்டதால இறந்தே போயிட்டாராம். இதை கேட்கிற ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமா போச்சு. எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணமோன்னு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடும் அவனுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிதானத்துக்கு வந்து டேபிளுக்கு வந்த சாப்பாடை சாப்பிட்டு பாப்பான். பார்த்தா அது ரொம்ப டேஸ்டா இருக்கு, யார் இதை சமைச்சது, அவங்களை நான் பாராட்டியே ஆகணும்னு வேக வேகமா கிச்சனுக்கு போறாங்க. அங்க போனா அந்த சாப்பாட்டை சமைச்சது நம்ம படத்தோட ஹீரோயின். இவன் போய் ஆகா ஓகோன்னு புகழ்ந்துகிட்டு இருப்பான். ஆனா அவ பெருசா எதையுமே கண்டுக்க மாட்டா. அவ சமைச்சு கொடுத்த ஃபுட்டோட டேஸ்ட வச்சு அவ அதுல என்னெல்லாம் போட்டிருக்கிறா, அதை எப்படிலாம் செஞ்சிருப்பான்றத புட்டு புட்டு வைக்கிறா நம்ம ஹீரோ. அப்ப கூட ஹீரோயின் சட்டை பண்ண மாட்டா. அவ பாட்டுக்கு முழு கவனத்தோட அவ வேலையை வேக வேகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அங்க இருந்து ரோட்ல சாதாரணமா நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா இவனோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இவனை பார்த்துட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோவும் மத்தவங்க எல்லாம் தேடி தேடி போய் பேசினா இல்லையா, ஆனா இந்த ஃப்ரெண்ட பார்த்ததும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஃப்ரெண்டு விடாம இவனை பிடிச்சு அடிச்சு என்னடா உயிரோட தான் இருக்கியா, எப்படி இருக்கேன்னு பேச ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோவும் ஆமா நான் இத்தனை நாள் பண்ணதெல்லாம் தப்புதான், மறுபடியும் என்னோட கெரியரை ஒளிமயமா மாத்துற அந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கேன்லாம் சொல்லிட்டு இருக்கிறான்.
சொல்றான். ஆக்சுவலா இப்ப இவன புடிச்சு அடிச்சிட்டு இருக்காருல்ல ஒரு நண்பர். அவரும் ஒரு செஃப் தானா. ஹீரோ வேலை பார்த்த பழைய ஹோட்டல்ல 2 பேரும் ஒண்ணா தான் வேலை பார்த்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த செஃப் நண்பர் தனியா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு ஹோட்டலும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப பாருங்க வில்லத்தனமா நம்ம ஹீரோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு போன போட்டு விட்டுட்டு அவங்க இன்ஸ்பெக்ஷன் வர அதே நேரத்துல செஃப் நண்பரோட ஹோட்டல்ல நிறைய எலிய திறந்து விட்டுட்டானாம். வந்து பார்த்தவங்க ஹோட்டல்ல இழுத்து மூடிட்டாங்களாம். உன்னால தான்டா என் பொழப்பு கெட்டுச்சு, என்னோட ஹோட்டலும் இழுத்து மூடப்பட்டுருச்சு. நீதான் உன் வாழ்க்கையில கெட்டேன்னு பார்த்தா என் வாழ்க்கையும் கெடுத்துட்டியேன்னு அவன் ரொம்ப புலம்புறான். அப்புறம் இப்ப நான் சும்மா தான் இருக்கிறேன். ஒருவேளை நீ ஹோட்டல் ஆரம்பிக்கிற, உனக்கு எங்கேயாவது வேலை கிடைச்சா என்னையும் கூப்பிட்டுக்கோன்னுலாம் அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுவான். அப்புறம் அங்கிருந்து கால் போன போக்குல அவன் வாட்டுக்கு போயிட்டு இருப்பான். ரொம்ப பசிக்கும். அப்ப ஒரு கடையில பர்கர் வாங்கி சாப்பிடுவாங்க. பார்த்தா அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. உடனே அந்த பர்கர் செஞ்சவனை கூப்பிட்டு உனக்கு நல்ல திறமை இருக்குப்பா, நல்லா சமைச்சிருக்கேன்னு அப்படி இப்படி நம்ம ஹீரோவும் புகழ்ந்து தள்ளுவான். நான் கூடி சீக்கிரமே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன், அதுல என்னோட டீம்ல வந்து நீ ஜாயின் பண்ணிக்கிறியான்லாம் கேக்குறான். இத கேட்டதும் அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஏன்னா ஹீரோ புகழோட உச்சியில இருக்கும்போது ஹீரோவை பார்த்துதான் அந்த பையன் சமைக்கவே ஆரம்பிச்சானா. அந்த பையனோட ரோல் மாடலே ஹீரோ தானா. கண்டிப்பா நான் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்றான். இப்போதைக்கு ஹீரோவுக்கு தங்குறதுக்கு எந்த இடமும் இல்லாததுனால அந்த பர்கர் கடைக்காரன் கிட்ட கேட்டு அவனோட வீட்லயே போய் தங்கிக்கிறான். அப்புறம் மறுநாள் காலையில பர்கர் கடைக்காரனுக்கும் அவன் கேர்ள் ஃபிரெண்டுக்கும் விதவிதமா சமைச்செல்லாம் கொடுப்பான் ஹீரோ. ஆனா அதை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ நடுவுல 3-4 வருஷம் சமைக்காததுனால இவன் சமைக்கிறது எல்லாமே இப்ப பழசா தெரியுது மத்தவங்களுக்கு. இப்ப புதுசு புதுசா மக்கள் எதை விரும்புறாங்க, எது ட்ரெண்ட்ல இருக்குன்னு அவனுக்கு சுத்தமா தெரியல. இத அவங்க சொன்னாலும் ஹீரோ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற மாதிரியும் இல்ல. அடுத்து ஹீரோயின ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சிருப்பான். அவளையும் வந்து தன்னோட டீம்ல சேர்ந்துக்கிறியான்னு கேக்குறதுக்கு தான். வந்தவ முடியாதுன்னு மூஞ்சிக்கு நேர சொல்லிருவா. இவனும் என்னென்னமோ ஆஃபர் பண்ணி பாப்பான். ஆனா எனக்கு பழைய வேலையே பிடிச்சிருக்கு, அங்கேயே நல்லா தான் இருக்கு, உன் கூடலாம் வந்து வேலை சேர்ந்துக்க மாட்டேங்கிறா. ஏன்னா ஹீரோ பேசிக்கலி ரொம்ப கோவக்காரன். கோவம் வந்தா என்ன செய்வான், யாரை எப்படி பேசுவானே அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் போல. அதனாலதான் ஓ மாதிரி ஒருத்தன் கூடலாம் வேலை செய்ய நான் தயார் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. அடுத்ததா நம்ம ஹீரோ பார்க்க போறது லண்டன்ல இருக்க ஒரு பெரிய ஃபுட் ரிவ்யூ வரங்க. அந்த அம்மா பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து அதை பத்தி ரிவ்யூ எல்லாம் எழுதுவாங்களாம். இவங்க ரிவ்யூவை வச்சு அந்த சிட்டில நிறைய ஹோட்டல் இல்லாம போயிருக்கான். இப்போதைக்கு இவங்கள பாக்குறதுக்கு ஹீரோ வந்ததுக்கு காரணமே ஃப்ரெண்டோட ஸ்டார் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்க போய் இந்த அம்மா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்து அந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ எழுதணுமா. இதை கேட்டதும் அவங்களும் போறேன்லாம் சொல்லல, முடிஞ்சா பாக்குறேன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஃப்ரெண்டோட ஸ்டார் ஹோட்டலை காட்டுவாங்கங்க. அந்த ரிவ்யூவர் சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ எழுதுறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க போல. இத பார்த்ததும் ஃப்ரெண்டுக்காரனுக்கு அள்ளு விட்டுருச்சு. ஐயோ இந்த அம்மாவா இன்னைக்கு நம்ம ஹோட்டலோட சோழியை முடிச்சு போடுவா போலன்னு பரபரப்பா கிச்சனுக்குள்ள போய் எல்லாம் நல்லா நடக்குதான்னு செக் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஒரு சாப்பாடும் விளங்கல. எல்லாத்தையும் கோபத்துல தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருப்பான். போச்சு இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ அங்க கெத்தா வந்து நிப்பாரு. ஹீரோவை பார்த்ததுமே ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சு போச்சு. அட பாவி இதெல்லாம் ஓ வேலையா, நீதான் இந்த அம்மா வர வச்சிருக்கியான்னு. ஹீரோவும் இப்போ உனக்கு வேற வழி இல்ல, என்ன கண்டிப்பா உன்னோட கிச்சன்ல சமைக்க விட்டாதான் இந்த ரிவ்யூவர் கிட்ட இருந்து நீயும் உன் ஹோட்டலும் தப்பிக்க முடியும்னு சொல்லுவான். ஃப்ரெண்டுக்கும் வேற வழி இல்ல, ஏன்னா ஹீரோ மாதிரி அவ்வளோ டேஸ்டா யாராலையுமே சமைக்க முடியாதுன்னு அவனுக்கும் நல்லா தெரியும். அதனால ஹீரோவையே சமைக்க சொன்னதும் ஹீரோவும் ரொம்ப சூப்பரா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி விதவிதமா சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுப்பான். அதை கொண்டு போய் அந்த ரிவ்யூவரோட டேபிள்ல வச்சா அதை எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்ததும் அவங்க முகமெல்லாம் அப்படியே மகிழ்ச்சியா தெரியுது. சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருக்கு போல. இத தூரத்துல இருந்து பாக்குற ஃப்ரெண்டுக்காரனுக்கு இப்பதான் அப்பாடான்னு இருக்கும். பரவாயில்லையே, என்னதான் 3-4 வருஷம் அவன் சமைக்காம இருந்தா கூட இன்னும் அவன் திறமை அப்படியே தான் இருக்கு போல. நல்ல வேலையா நம்மளை காப்பாத்திட்டான்னு ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு மறுபடியும் ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட வாய்ப்பு கேட்டு நிக்கிறான். பெரிய பிரச்சனையில இருந்து ஹோட்டலையும் அவனையும் காப்பாத்துனதுனால ஃப்ரெண்டும் இப்ப அவனுக்கு இருக்க இன்னொரு ஹோட்டலை ஹீரோக்கிட்டே கொடுத்து நடத்தவும் சொல்லிடுறாங்க. உன்கிட்ட என்ன பிளான் இருக்குன்னு கேட்டா ஹீரோவும் 2-3 பேரை நான் பார்த்து வச்சிருக்கேன், அவங்கள வச்சு ஒரு புது கிச்சனை ரெடி பண்ண போறேன்னு சொல்றான். இந்த உலகத்திலேயே ஒரு பெஸ்டான கிச்சனை உருவாக்கி ஃப்ரெண்டோட இன்னொரு ஹோட்டலை புகழோட உச்சிக்கே கொண்டு போக போறேன்னு சொல்றான். ஆனா ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஹீரோ மேல அவ்வளவா நம்பிக்கை இல்ல. ஹீரோ ரொம்ப திறமையானவன் தான், ஆனா அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். நீ எவ்வளவு திறமையானவங்களை கூட்டிட்டு வந்து ஒரு கிச்சன் டீமை செட் பண்ணாலும் நீ திட்டுற திட்டுல கண்டிப்பா 3-4 நாள்ல எல்லாரும் ஓடி போயிருவாங்க. இருந்தாலும் உன் ஆசையை நான் கெடுக்க விரும்பல, உன் இஷ்டப்படி பண்ணுன்னு ஃப்ரெண்டுக்காரனு சொல்லிட்டு போயிருவான். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அடுத்து போறது லண்டன்ல இருக்க மிகப்பெரிய ஒரு ஹோட்டலுக்கு. அந்த ஹோட்டல்ல ஹெட் ஷெஃபா இருக்கிறது நம்ம ஹீரோவோட வேலை பார்த்த இன்னொரு ஃப்ரெண்டு தான். ஆனா இப்ப லண்டன்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல நல்ல பொசிஷன்ல இருக்காரு போல. அவரை பாக்குறதுக்கு இப்ப இவன் வந்திருக்கிறதுக்கு காரணம் என் கையிலயும் இப்ப ஒரு ஹோட்டல் கிடைச்சிருக்கு, நான் உனக்கு போட்டியா அந்த ஹோட்டலை இன்னும் சூப்பரா மாத்தி காட்டுவேன், அதுக்கப்புறம் நீ எல்லாம் ஒரு ஆளாவே இருக்க மாட்டேன்னு சேலஞ்ச் பண்றதுக்கு தான். இதை கேட்டதும் அந்த செஃபுக்கு கோபம் வந்துரும். சும்மா இருந்தவன வேணும்னே இவன் சொரிஞ்சு விட்டுட்டு போறான். அப்புறம் இன்னொரு பக்கம் ஹோட்டலை ரெனோவேட் பண்ற வேலையெல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. இவன் பல வருஷம் சமைக்கல இல்லையா, அதனால இப்ப நிறைய டிஷ்ஷஸ் சமைச்சு பார்த்து கத்துக்கிட்டு இருப்பான் ஒரு பக்கம். அப்புறம் நேரம் கிடைக்கும்
போதெல்லாம் நிறைய இடத்துக்கு போய் புதுசு புதுசா சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாக்குறான். சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்குமோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் ஒரு வழியா புது ஹோட்டலையும் சூப்பரா செட் பண்ணி முடிச்சாச்சுங்க. தேவையான பொருள்லாம் வந்து இறங்கிரும். நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா முதல் நாள் ஹோட்டலுக்கு வரவங்களுக்கெல்லாம் நல்ல டேஸ்டான சாப்பாட சமைச்சு குடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த கிச்சன் டீமுக்கு வேலை பார்க்குற எல்லாரும் வந்துட்டாங்க. வேலையெல்லாம் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா? அவ எப்பவும் போல அவ வேலை செய்யற அந்த ஹோட்டலுக்கு போவா. ஆனா லேட்டா வந்துட்டதா சொல்லி அந்த ஓனர் அவள வேலையில இருந்து தூக்கிடுறாரு. இது எல்லாம் நம்ம ஹீரோவோட வேலைதான். இது அவளுக்கும் நல்லா புரியுது. அதனால கோவத்துல ஹீரோவ பார்த்து வந்து கத்துவா. உன் கூட தான் வேலை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லல. அப்புறம் எதுக்குடா வேணும்னே என்னை வேலை விட்டு தூக்க வச்சு இப்படி எல்லாம் பாடா படுத்துறேன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் உனக்கு நிறைய திறமை இருக்கு. உன் திறமைய நீ அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சு வேஸ்ட் பண்ணாத. கத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேல. வா வா வேகமா என்னோட கிச்சன்ல வந்து வேலை பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். 3 மடங்கு சம்பளம் குடுக்கறதா வேற சொல்றான். ஹீரோயினுக்கும் இப்ப வேற வழி இல்ல. அதனால வேக வேகமா அந்த கிச்சன்ல போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவா. எல்லா டேபிளும் புக் ஆயிடுச்சு. சாப்பிடுறதுக்கு ஆளுங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருப்பாங்க. இங்க சாப்பாடும் நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கும். அப்போதான் ஓனர் ஃப்ரெண்ட் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வராரு ஹீரோ கிட்ட. ஹீரோவோட பாஸ்ட பத்தி அந்த நியூஸ் பேப்பர்ல கிளீன் கழிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோ வேலை பார்த்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் இழுத்து மூடப்பட்டுருச்சு. கூடி சீக்கிரம் இந்த ரெஸ்டாரண்ட்டையும் இழுத்து மூடிடுவாங்கலாம் எழுதியிருக்காங்க. இத பார்த்ததும் ஹீரோ ரொம்ப கடுப்பாயிருவான். அதே நேரத்துல அந்த புது ஹோட்டலுக்கு ஹீரோ ஒருத்தனை போய் வெறுப்பேத்திட்டு வந்தான் இல்லையா, அவனும் வந்திருக்கிறான். இந்த நியூஸ் பேப்பர் மேட்டர் எல்லாம் அவன் பண்ண வேலைதான் போல. இங்க பார்த்தா கிச்சனுக்குள்ள ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி சமைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் திறமையானவங்க தான், நல்லா சமைக்கிறவங்க தான். ஆனா அவங்க யாருமே ஹீரோ சொல்றத கேக்குற மாதிரி இல்ல. ஏன்னா ஹீரோ சொல்றதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரெண்டா இருக்கு. இவங்க எல்லாம் வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி வேலை பார்த்ததுனால அவன் சொல்ற விஷயத்துல எல்லாராலையும் கோஆர்டினேட் பண்ண முடியல. அதனால டிஷ் எல்லாம் சொதப்புதுங்க. நம்ம ஹீரோவுக்கு ஏற்கனவே இந்த நியூஸ் பேப்பரை பார்த்து காண்டு. இதுல சாப்பாடெல்லாம் சரியா வராதனால ரொம்ப காண்டாயிட்டான். கோவத்துல என்ன பண்றதுனே தெரியாம எல்லாத்தையும் எடுத்து காட்டுத்தனமா போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கான். இதுல ஆர்டர் பண்ண பாதி பேருக்கு ஒழுங்கா சாப்பாடும் கொடுக்க முடியல. ஹீரோவோட கோவத்தை பார்த்து கிச்சன் டீம் மட்டும் இல்ல ஓனர் ஃப்ரெண்டும் அப்படியே ஆடி போய் நிக்கிறான். என்னதான் கோவப்பட்டாலும் ஹீரோவுக்கு இது ரொம்ப முக்கியமான நாளா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் தப்பு பண்ணி அதை புரிஞ்சுகிட்டு திருந்தி மறுபடியும் நல்லா வாழணும்னு நினைக்கும் போது எல்லாமே சொதப்பி போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதனால ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிடுவான். ஆனா இவன் மேல இருக்க தப்ப ஒத்துக்காம மத்த எல்லாரையும் போட்டு திட்டிக்கிட்டு இருப்பான். ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் இதை ஏன் அப்படி சமைச்சா, அதை ஏன் இப்படி சமைச்சேன்னு கேள்வியா கேக்குறான். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொறுத்துப்பாங்க. ஆனா ஹீரோயின் பொறுத்துப்பாளா? அவளும் பதிலுக்கு கத்த ஆரம்பிச்சிருவா. மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டுக்குருவாங்க. இதுல நீ வந்ததுல இருந்துதான் என்னோட கிச்சன் டீம் நாசமா போச்சுன்னு ஹீரோயினை பார்த்து கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவான் ஹீரோ. ஹீரோயினும் இனிமே இந்த வேலையை வேணா ஒண்ணு வேணான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிடுவா. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினையும் அவளோட பொண்ணையும் காட்டுவாங்க. அவ ஒரு சிங்கிள் மதர். பொண்ணை தனியா தான் வளர்த்துக்கிட்டு வரா. ஹீரோ ஒரு டிஷ்ஷ நல்லா செய்யலன்னு திட்டிருப்பான் இல்லையா, அத தினமும் பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கறா. இப்ப ஹீரோ கூட முதல் நாள் ஹோட்டல்ல எல்லாமே சொதப்பினதுக்காக டிவில ஒரு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த வாரம் எல்லா தப்பையும் சரி பண்ணி மறுபடியும் ஹோட்டலை ரீஓபன் பண்ண போறதாவும், யாரெல்லாம் முதல் நாள் டிசப்பாயிண்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் ஹீரோயின் பெருசா கண்டுக்க மாட்டா. பொண்ணை போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அடுத்து வேற ஒரு வேலையை தேடணும்னு நினைப்பா. அப்பதான் அந்த ஓனர் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை பார்க்க வரான். நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு உனக்கு நிறைய திறமை இருக்கு, நீ கண்டிப்பா ஹீரோ கூட இருந்தாதான் அவனால ஜெயிக்க முடியும்னு சொல்லுவான். ஹீரோ கோவப்படுறது பெரிய தப்பு தான். என்ன பண்றது, அவனோட சின்ன வயசு அந்த மாதிரி ஆயிப்போச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டவன், அப்படி பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுவான் ஹீரோவுக்கு. ஏற்கனவே ஹீரோ 3 மடங்கு சம்பளம் கொடுக்கறேன்னு சொன்னா இல்லையா, இப்ப ஓனர் ஃப்ரெண்டும் அத அப்படியே 2 மடங்காக்கி கொடுக்கறேங்கிறான். சரின்னு ஓனர் ஃப்ரெண்ட் சொன்னதுனால மறுபடியும் வேலைக்கு வரதுக்கு ஹீரோயினும் ஒத்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ நைட்டு பகலா தூங்காம சமைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எல்லாம் சொதப்புது, குப்பையில கொட்டுறான், மறுபடியும் சமைச்சு பார்ப்பான். இப்படி ஓய்வே இல்லாம அவன் உழைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஓனர் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் அங்க வருவாங்க. ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோவுக்கு டென்ஷனா இருக்கும். அப்பதான் அவ ஒரு எக்யூப்மெண்ட்டை கொண்டு வரா. நீ சமைக்கிறது எல்லாம் பழைய மெத்தட்ல பழைய மாதிரி இருக்கு, எங்க யாருக்குமே முதல்ல அது புரிய மாட்டேங்குது. இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம கிச்சனோட பெரிய பிரச்சனையே டெம்பரேச்சர் தான், அந்த பிரச்சனையை இது சால்வ் பண்ணிரும்னு சொல்லுவா. அப்புறம் இன்னும் நிறைய ஐடியாலாம் கொடுப்பா. அவ சொல்றது சரிதான் இப்போதான் ஹீரோவுக்கு புரியுது. அதனால அவளை மறுபடியும் சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த கிச்சன்ல இருக்க எல்லாரும் ரொம்ப பரபரப்பா ஹீரோயின் சொல்லி கொடுத்தபடி அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்குதான் ரீஓபன் பண்ற நாள் போல மறுபடியும் கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கு. இப்ப ரொம்ப நிதானமா கவனமா ஹீரோ சமைக்க ஆரம்பிப்பான். எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சமைச்சு முடிச்சிட்டாங்க. இவங்க ரெடி பண்ணிருக்க அந்த டிஷ் எல்லாமே ரொம்ப புதுசுங்க. எல்லாத்தையும் பார்த்து ஓனர் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்தவங்க எல்லாம் ரொம்ப திருப்தியா சாப்பிடுறாங்க. உட்கார டேபிள் கூட கிடைக்காம கூட்டம் அலமோதுது. மறுநாள் காலையில நியூஸ் பேப்பர்ல நம்ம ஹீரோவை பத்தியும் அந்த ஹோட்டலோட மெனுவை பத்தியும் நல்ல புகழ்ந்து எழுதி இருக்கிறாங்க. அப்பதான் நமக்கு இன்னொரு இடத்த காட்டுறாங்க. ஹீரோ ஒருத்தங்கிட்ட போய் இனிமே நான் தான் உனக்கு போட்டின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த செஃபோட ஹோட்டலுக்கு இப்ப யாருமே வரதில்ல போல. நியூஸ்
நியூஸ் பேப்பர்ல ஹீரோவோட ஹோட்டலையும் அவனையும் புகழ்ந்து எழுதியிருக்கிறத பார்த்து அந்த ஆளு ரொம்ப கடுப்பாயி ஹோட்டல்ல இருக்க எல்லாத்தையும் போட்டு நொறுக்கி தள்ளிட்டான். ஹீரோ மேல இப்போ அவ்ளோ காண்ட்ல இருக்கிறாரு அவரு. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து இன்னும் புதுசு புதுசா நிறைய சமைச்சு பாக்குறாங்க. அந்த ஹோட்டலோட மெனுல எல்லா டிஷ்ஷுமே தினமும் புதுசா இருக்கணும்னு ரொம்பவே மெனக்கடுவாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோவுக்கு ஹீரோயினும் ரொம்ப பிடிக்க வேற ஆரம்பிச்சிருது. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஒரு நாள் அங்க வேலை பாக்குற எல்லாத்தையும் கூட்டி வச்சு ஓனர் ஃப்ரெண்டு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் அவனோட குக்கிங் டீமும் நிறைய புது புது ரெசிபியை அந்த மெனுல ஆட் பண்ணிருக்காங்களாம். எதுக்காக ஹீரோவும் அவனோட டீமும் மெனக்கெட்டு புதுசு புதுசா நிறைய டிஷ்ஷ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, லண்டன்ல மிஷலன்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அவங்க மக்கள் அதிகமா கார் பயணம் மேற்கொள்ளணும்னு விரும்புவாங்களாம். அதுக்காக வருஷம் வருஷம் ஒரு புக்கையும் பப்ளிஷ் பண்ணுவாங்களாம். அந்த புக்ல உலகத்துல இருக்க சிறந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்டோட பேரெல்லாம் இருக்குமா. அந்த ஹோட்டல்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் வேற கொடுத்திருப்பாங்களாம். ஏற்கனவே நம்மளோட ஹீரோவும் ஓனர் ஃப்ரெண்டு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்கல்ல, இந்த ஹோட்டல் அந்த புக்ல 2 ஸ்டார் வரைக்கும் ரேட்டிங் வாங்கியிருக்குதான். அதிகபட்சமா 3 ஸ்டார் தான் கொடுப்பாங்களாம். சோ அதுதான் நம்ம ஹீரோவோட லட்சியமே. ஒரு வார்த்தையில இந்த மிஷலன் 3 ஸ்டார் ரேட்டிங்க பத்தி சொல்லணும்னா, சினிமா துறையில எப்படி ஆஸ்கர் அவார்டு உயரிய விருதா இருக்கோ, அதே மாதிரி உலக அளவுல ஹோட்டல்ஸ்க்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் இந்த மிஷலன் 3 ஸ்டார்ன்றது மிக பெரிய ஒரு விருது மாதிரி. எப்படியாவது அந்த மிஷலியன் 3 ஸ்டார வாங்கியே ஆகணும் தான் மெனுவை இவ்ளோ பர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிருக்கானா. அந்த நிறுவனத்துல இருந்து எப்ப வேணா இன்ஸ்பெக்ஷனுக்கு ஹோட்டலுக்கு வருவாங்களாம். ஆனா அவங்க நேரடியாலாம் வரமாட்டாங்களாம், கஸ்டமர் மாதிரியே தான் வருவாங்களாம். அப்படி அவங்க வரும்போது எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருந்தாதான் இவங்களுக்கு 3 ஸ்டார் ரேட்டிங் கிடைக்கும். ஏதாவது தப்பு நடந்துச்சு அவ்வளவுதான், அவங்களோட அந்த புக்ல ஹீரோவோட இந்த ஹோட்டலோட பேர் இருக்க போறதில்ல. ரிவ்யூ எல்லாம் ரொம்ப மோசமா எழுதி வச்சிருவாங்க. ஆக மொத்தத்துல மொத்தமா ஹோட்டலோட சோலி முடிஞ்சு போகும் போல. அதனால அந்த தப்பு நடக்க கூடாதுன்றதுக்காக தான் ஓனர் ஃப்ரெண்டு வேலை பாக்குற எல்லார்கிட்டயும் ரொம்ப கவனமா இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓனர் ஃப்ரெண்டுக்கு அந்த நிறுவனத்துல இருந்து வர்றவங்க எப்படி எல்லாம் நடந்துப்பாங்கன்னு சில விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. அதத்தான் இப்ப எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கண்டிப்பா 2 பேரா தான் வருவாங்களாம். வந்த உடனே ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஆர்டர் பண்ணுவாங்களாம். முதல்ல ஒருத்தர் வருவாங்களாம், அரை மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வர வாய்ப்பு இருக்காம். அதுலயும் யாருக்கும் தெரியாம டேபிளுக்கு கீழே ஒரு ஃபோர்க்க வைப்பாங்களாம், எந்த ஒரு சத்தமும் இல்லாம. இதெல்லாம் தான் அவங்க அந்த நிறுவனத்துல இருந்து வந்தவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சில அறிகுறி. சோ அப்படி யாராவது வராங்களான்னு ரொம்ப கவனமா பாக்கணுங்கிறாரு ஃப்ரெண்டு. ஹீரோவும் கூட எல்லார்கிட்டையும் அதத்தான் சொல்லிட்டு இருக்கிறான். எல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஆனா பர்ஃபெக்ட்டா பண்ணணுங்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைம்ல வர்ற கஸ்டமருக்கு ஹீரோ பரபரப்பா சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனை பாக்குறதுக்காக யாரோ 2 பேர் வந்திருக்கிறதா ஓனர் ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க. யாருன்னு போய் ஹீரோ பார்த்தா, ஏற்கனவே போதை பொருளுக்கு அடிமையாய் நம்ம ஹீரோ வாழ்க்கையை தொலைச்சிட்டு தெரிஞ்சிருப்பான் இல்லையா, அப்ப ஒரு கும்பல் கிட்ட நிறைய கடை வாங்கி இருந்திருக்கான் போல. அந்த கடைக்காரங்க தான் இப்ப வந்திருக்காங்க பணத்தை கேட்டு. இவங்க இப்ப வருவாங்கன்னு ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். அப்புறம் ஒரு வழியா அவங்களையும் பேசி சமாளிச்சுட்டு கிச்சனுக்குள்ள வந்து அவனோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த கேப்ல பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு சமைக்கும் போது கையில அடிபட்டுருச்சு. ஆனாலும் மத்தவங்க மேனேஜ் பண்ணி வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஹீரோவோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் எதையுமே கண்டுக்காம அவன் ஒரு பக்கம் புதுசு புதுசா நிறைய டிஷ் செஞ்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுலயும் இப்ப குறிப்பா எதையோ ஒண்ணு பண்ணிருப்பான் போல, அதை ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து டேஸ்ட் பண்ணலாம் சொல்றான். இப்ப ஹீரோயினுக்குமே ஹீரோ மேல ஒரு விதமான நல்ல அபிப்பிராயமும் வர ஆரம்பிக்குது. அப்பதான் அவ அடுத்த வாரம் பொண்ணுக்கு பர்த்டே வரதாவும் அன்னைக்கு மட்டும் ஒரு அரை நாள் லீவ் கொடுக்க முடியுமான்னு ஹீரோவை பார்த்து கேட்பா. ஆனா இவன் ரொம்ப கோவத்துல, கொஞ்சம் நல்லா பேசினா போதுமே, இப்படிதான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிருவியா, அதெல்லாம் லீவ் எல்லாம் கொடுக்க முடியாது, கரெக்டா ஷார்ப்பா அன்னைக்கு நீ வேலைக்கு வந்தே ஆகணும்ன்றான். அவன் சொன்னதை கேட்டதும் இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும். என்னடா சரியான கிறுக்கனா இருக்கானேன்னு நினைக்கிறா. ஆனா லீவு கொடுக்காததுனால அவளுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு கோவங்க. கிச்சனுக்கு போய் தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு கத்திக்கிட்டு இருப்பா. கிச்சன்ல இருக்க எல்லாருக்குமே தெரியுது ஹீரோ பண்றது தப்புன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் பொண்ணோட பர்த்டே நாளும் வருதுங்க. இவன் லீவு கொடுக்காததுனால அவ வேலைக்கு வந்திருக்கிறா. எப்பவும் போல அந்த கிச்சன்ல வேலையும் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கும். ஆனா யாருமே ஹீரோ சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இவன் யார்கிட்ட போய் எது சொன்னாலும் அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்டா அவங்க எல்லாம் இப்படி பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஓனர் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு பர்த்டே கேக்க செய்ய சொல்றாரு. ஹீரோ ஆனா டக்குன்னு முடியாதுன்னு சொல்லிடுவான். அப்போ அந்த பக்கம் இருந்த ஹீரோயினும் அவர் பர்த்டே கேக் பண்ண சொல்றது என் பொண்ணுக்காகன்னு சொல்றா. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் லீவு கொடுக்கல இல்லையா ஹீரோயினுக்கு, அதனால ஓனர் ஃப்ரெண்டும் மத்தவங்களும் ஹீரோயினோட பொண்ண ஹோட்டலுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க அவ பர்த்டே அன்னைக்கு. அவளுக்காக ஒரு டேபிளையும் அரேஞ்ச் பண்ணிருக்கான் போல ஓனர் ஃப்ரெண்டு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ அவன் கையாலேயே ஒரு அழகான கேக்க செஞ்சு அந்த பொண்ணுக்காக
கேக்குக்காக எடுத்துட்டு போவாங்க. அந்த பொண்ணு அந்த கேக்க ரொம்ப சந்தோஷமா கட் பண்ணி சாப்பிட்டு பாப்பா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கான்னு ஹீரோ கேட்டா அந்த அளவுக்கு ஒண்ணும் பெட்டரா இல்லன்னு சொல்லிடுவா. அப்பதான் இவன் மறுபடியும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாப்பான். இவன் அத டேஸ்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் அந்த குட்டி பொண்ணு அப்படி சொல்லியிருக்கிறா போல. அப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரத்துல நல்லா ஜாலியா பேசி பழகிப்பாங்க. தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவளுக்கும் இப்ப ஹீரோவ ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோட காம்படிட்டர் ஒரு செஃப் இருக்காரு இல்லையா, ஹோட்டல கூட போட்டு நொறுக்கிட்டு இருந்தாரே, அவர் மறுபடியும் அந்த ஹோட்டலை ரெனோவேட் பண்ணி ஒரு திறப்பு விழாவை நடத்த போறாராம். அந்த பார்ட்டிக்கு ஹீரோவையும் இன்வைட் பண்ணிருக்கிறதா ஓனர் ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு ஹீரோவும் ஒத்துக்கிட்டான். அன்னைக்கு கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு பார்ட்டிக்கு போகணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லுவான். அதுவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணுமா அழகா. இதை கேட்கும் போது அவளுக்கும் சுத்தி இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட அந்த பார்ட்டிக்கும் போவாங்க. போறதுக்கு முன்னாடியே ஹீரோ, நீ ஒரு குக்குன்றத இங்க யார்கிட்டயும் சொல்லிராத, அது தெரிஞ்ச அப்புறம் உன் திறமைய பார்த்து உன்னை கண்டிப்பா இந்த ஹோட்டல்காரங்க இழுத்துக்குவாங்கன்னு சொல்றான். அங்க போனா எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆரம்பத்துல. அங்க ஒரு பொண்ணு வந்திருப்பா. அவ ஹீரோ வேலை பார்த்தான் இல்லையா பழைய ஹோட்டல், அந்த ஓனரோட பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடுவுல ஒரு காதல் இருந்திருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் பிரேக்கப் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ அந்த பார்ட்டில அந்த பொண்ணை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். நீ எதுக்காக இங்க வந்தெல்லாம் கேட்பான் போய். அப்போ அவ அப்பாவோட இறுதி சடங்குக்காவது நீ வந்திருக்கலான்னு கேக்குறா. இல்ல என்ன மன்னிச்சிரு, உங்க அப்பா இறந்து போனதே எனக்கு தெரியாதும்பா ஹீரோ. அந்த பொண்ணு ஹீரோவை இப்ப ரொம்ப மிஸ் பண்றதா சொல்றா. பழைய ஓனர் செத்து போறதுக்கு முன்னாடி அவரோட கத்தி எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட ஒப்படைக்க சொன்னாராம். அத உனக்கு கொண்டு வந்து குடுக்கவான்லாம் கேப்பா. இவனும் நீ எப்ப வேணா கொண்டு வந்து என்கிட்ட குடுக்கலான்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனால அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கும் அவனுக்கு. உடனே வேக வேகமா அந்த பார்ட்டியை விட்டு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவை நிறைய இடத்துல தேடி பாப்பா. ஹோட்டல்ல இருக்க மாட்டான். ஹோட்டலுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிருந்திருப்பான் போல. அவனை தேடி அங்கேயே போறா. இவன் ஏதோ பாதிப்புல இருக்கான்னு ஹீரோயினுக்கும் நல்லா புரியுது. அதனால பேச்சு கொடுத்து பாப்பா. அவனும் அவனோட பாஸ்ட் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சின்ன வயசுல இவன் இந்த கறி மீன் எல்லாம் வெட்டி கிளீன் பண்ற வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்தானா. அப்புறம் பாரிஸுக்கு ஓடி போனதுக்கு அப்புறம் தான் பழைய ஹோட்டலோட ஓனர் இவனுக்கு சமைக்கலாம் சொல்லி கொடுத்து பெரிய ஆளாக்குனதா சொல்றான். அப்புறம் இவனோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் சொல்லுவான். ஹீரோயினும் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட பத்தி எல்லாம் சொல்லுவா. அவ வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயங்களை சொல்லுவா. இப்போதைக்கு தனியா தான் பொண்ணை வளர்த்துட்டு இருக்கான்றது தெரிஞ்சதும் ஹீரோவுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். 2 பேரும் இப்படி மனசை விட்டு பேசினதுக்கு அப்புறமா தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு ஹோட்டலுக்கு வந்துருவாங்க. என்னன்னு தெரியல, இப்போ 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு போல. அதனால யோசிக்காம மாறி மாறி முத்தம் கொடுத்துப்பாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு ஏதோ ஒரு கார் வர சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு கடன் கொடுத்தவங்க தான். ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்லாம ஹீரோ வாட்டுக்கு கிளம்பி போயிடுவான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலே கிச்சன்ல வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். எல்லா செஃப்பும் வந்து அவங்கவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினும் வரவே இல்ல. ஹீரோயினும் ஒண்ணும் புரியாம அவன் போன வழியவே பாத்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் ஒரு இடத்துல நல்லா அடி வாங்கி ஹீரோ ரத்த காயத்தோட இருப்பான். அத பார்த்ததும் ஹீரோயின் துடிச்சு போயிடுவா. உடனே அவனை வேக வேகமா கிச்சனுக்கு கூட்டிட்டு வந்து காயத்தை துடைக்கலான்னு பார்த்தா அப்பதான் ஒரு செய்தி வருது. மிஷல் என்ற நிறுவனத்துல இருந்து ஹோட்டலுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறதுக்கு வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா முன்னாடியே, அதே மாதிரி யாரும் 2 பேர் வந்திருக்காங்களாம். அவங்க நடந்துக்கிறத பார்த்தா ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறதுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்த மாதிரி தெரியுதுன்னு ஓனர் ஃப்ரெண்டுக்கு செய்தி வந்ததும் மொத்த கிச்சனும் பரபரப்பாயிடும். ஹீரோவுக்கு நல்ல ரத்த காயம் பட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம வேக வேகமா சமைக்க வந்துருவான். ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி பாக்குறா, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுன்னு. ஆனா அவன் கேக்குற மாதிரி இல்ல. ஏன்னா இது அவனோட மிகப்பெரிய வாய்ப்பு. ஏற்கனவே புகழோட உச்சிக்கு போய் தர மட்டத்துக்கு கெரியரே அழிஞ்சு போய் மறுபடியும் இப்பதான் மீண்டெழுந்து வந்துகிட்டு இருக்கிறான். இந்த 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்குறது அவனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால எல்லாரையும் காட்டு கத்து கத்துறான் போட்டு. எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு வெறித்தனமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப கோபமாவும் பதட்டமாவும் இருப்பான். அவன் கத்துற கத்துலயே பாதி பேர் சொதப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியா வந்தவங்களுக்கு கணக்கச்சிதமா சூப்பரா சாப்பாடு ரெடி பண்ணி பிளேட்டிங் பண்ணிடுவாங்க. கூட இருந்து ஹெல்ப் பண்றது எல்லாமே ஹீரோயினும் ஹீரோவோட பழைய செஃப் நண்பரும் தான். வந்தவங்களுக்கு சர்வ் பண்றதுக்கு அந்த பிளேட்டை எடுத்துட்டு போனதும் தான் ஹீரோவுக்கு அப்பாடான் இருக்கும். எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சாச்சு, நம்ம வாழ்க்கையில இழந்ததான் இனி திரும்ப கிடைக்க போகுதுன்னு ஒரு மாதிரி நிம்மதியா இருப்பாங்க. அப்ப பார்த்தா திடீர்னு இவன் கொடுத்து விட்ட சாப்பாடு பிளேட்டு போன வேகத்துல திரும்ப வருது. கொண்டு வரது நம்ம ஓனர் ஃப்ரெண்டு தான். என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா சாஸ்ல காரம் அதிகமா இருக்கான், அதனால சாப்பாடு வேணும்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களாம். எல்லாருக்கும் இதை கேட்டது ஷாக்கு. ஹீரோ போய் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது ரொம்ப காரமா இருக்கு, சாப்பிடவே முடியல. அப்பதாங்க இவ்வளவு நாள் இவனோட கிச்சன்ல துணைக்கு துணையா இவன் கூட இருந்து ஒரு செஃப் நண்பர் ஹெல்ப் பண்ணாரு இல்லையா, அவர்தான் நான் தான் இதுல காரத்தை போட்டேன்னு எல்லார் முன்னாடியும் ஒத்துக்கிட்டாரு. எல்லாம் அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி இருப்பாங்க. நீ வேணும்னே என்னோட ஹோட்டல்ல எலிய திறந்து விட்டு அதை மூட வச்சல, அதுக்கு பழிக்கு பழியாதான் இதை பண்றேன்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு கிளம்பி போயிடும்.
போயிடுவான். மத்த எல்லாத்துக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கும். ஏன்னா இது ஹீரோவோட வாழ்க்கைய மட்டும் மாத்தப் போற ஒரு வாய்ப்பு இல்ல. மத்தவங்களோட உழைப்பும் இதுல இருக்கு. அவங்க வாழ்க்கையும் மாறப்போகுதுன்னு எல்லாரும் நெனச்சுட்டு இருப்பாங்க. கோவத்துல ஆளுக்கு கிடைச்சத போட்டு உடைக்கிறாங்க ஒரு பக்கம். ஓனர் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனா நம்ம ஹீரோ கோவப்படல. பைத்தியக்காரன் மாதிரி கெக்க பிக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிறான். போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவிங்க போய் நீ இருக்கிற அந்த 2 ஸ்டார் ரேட்டிங்கையும் கேன்சல் பண்ணிடுவாய்ங்க போல. ரிவ்யூலாம் என்ன எழுதி வைக்க போறாங்களோன்னு எல்லாரும் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா, நம்ம ஹீரோ படத்தோட ஆரம்பத்துல ஒரு 1 மில்லியன் முத்துச்சிப்பிய கையாலேயே விட்டு கிளீன் பண்ணிருப்பான்ல, அத ஒரு டைரியில நோட் பண்ணிட்டே வந்திருப்பான். அந்த டைரி இப்பவும் அவன் கையில தான் இருக்கு. ரொம்ப வெறுத்து போனவன் அத தூக்கி தண்ணியில போட்டுட்டான். கால் போன போக்குல அவன் வாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறான். இவன் எங்க போனா என்ன பண்றான்னு யாருக்கும் தெரியாது. நல்லா திருந்தி குடியெல்லாம் விட்டுட்டு இருந்தவன் சோகத்துல இப்போ நல்லா குடிச்சிருக்கிறான். நல்லா குடிச்சிட்டு இவன் போற இடம் இவனுக்கு போட்டியான இன்னொரு ஹோட்டலுக்கு தான். அங்க போய் கண்ணா பின்னான்னு கத்தி கலாட்டா பண்றான். அப்பதான் ஒரு விஷயத்த கவனிப்பான். ஹீரோயின் இவனுக்கு நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாம் கொடுத்திருப்பா இல்லையா, நிறைய டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பால. அந்த டெக்னிக்க வச்சுதான் இப்ப அந்த செஃப் இந்த ஹோட்டல மறுபடியும் புதுசு மாதிரி திறந்திருக்கிறாரு போல. சோ இவனை அப்படியே காப்பி பண்ணிருக்கிறாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு கெக்கப்புக்குன்னு சிரிப்பான். அப்புறம் ஜாக போறேன்னு ஒரு கவரை எடுத்து முகத்தை மூடிக்கிட்டு ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிருவான். அந்த செஃப் தான் வேக வேகமா வந்து இவன் உயிரை எல்லாம் காப்பாத்துறாரு. அங்கேயே அப்படியே தூங்கிட்டான் போல. காலங்காத்தால பார்த்து அந்த செஃப் இவனுக்காக சமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம பையலுக்கு என்ன நடந்ததுன்னு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அப்புறம் அவர் சமைச்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் 2 பேரும் நிறைய விஷயங்களை பேசிப்பாங்க. பழைய ஹோட்டல்ல 2 பேரும் ஒன்னாதான் வேலை பார்த்திருப்பாங்க போல. அந்த பழைய நினைவுகள்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ முதல் நாள் நைட்டு ஹோட்டலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆள் வந்ததை சொல்லுவான். என்னாச்சு எப்படி ஆச்சுன்னு அந்த செஃப் கேட்டா, எப்பவும் போல எல்லாமே சொதப்பிடுச்சு, நாங்க சொதப்பிட்டோம்னு சொல்லுவான். இல்ல இல்ல, நான் தான் சொதப்பிட்டேன், அதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொதப்பிட்டேன்றான். வேணும்னே ஒரு செஃப் சாப்பாட்டுல மிளகா பொடி அள்ளி போட்டிருப்பாருல, அவர் மேல இப்ப இவனுக்கு கோவமே இல்ல. ஏன்னா இவனுக்கு இப்ப எப்படி வலிக்குதோ அதே மாதிரி தானே இவன் அவனோட ஹோட்டலை கெடுக்கும் போது அவனுக்கு வலிச்சிருக்கும்னு நம்ம ஹீரோவும் இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிறான். அப்போதாங்க அந்த காம்படிட்டிவ் செஃப் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ என்னை விட ரொம்ப பெட்டரானவன். நீ மறுபடியும் தண்ணி போதன்னு ஆரம்பிச்சிடாத. நீ ஒரு செஃப்பா இருக்கணும். உன்னை பார்த்துதான்டா, உன்னை முந்தணும் தாண்டா எல்லாரும் இப்படி ஓடிட்டு இருக்கிறோம். உனக்கு புரியுதா இல்லையா? தொடர்ந்து முயற்சி பண்ணுன்னு இவனை மோட்டிவேட் பண்ற மாதிரி எல்லாம் பேசுவாரு. நம்ம ஹீரோவுக்கு அதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்புறம் அங்க இருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு வருவான். பார்த்தா இவன் பணம் கொடுக்கணும்ல, அவங்க அங்க இருந்து போயிட்டு இருப்பாங்க. இவனை எதுவுமே அவங்க சொல்லல. இவன் கிட்ட இப்ப எந்த பிரச்சனையும் வச்சுக்கல. அவங்க பின்னாடியே பழைய ஹோட்டல் ஓனரோட பொண்ணு வரா. அப்போதான் அவ ஒரு விஷயத்த சொல்றா. ஹீரோ மத்தவங்களுக்கு எவ்வளவு கடன் கொடுக்கணுமோ அது மொத்தத்தையும் அவளே அடைச்சிட்டாலாம். இத கேட்டதும் ஹீரோவுக்கு ஷாக்கு. நீ ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்பான். ஒருவேளை என்னோட அப்பா உயிரோட இருந்திருந்தா அவர் உனக்காக இத கண்டிப்பா பண்ணிருப்பாருன்னு சொல்றா. அவங்க அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாராம். ஹீரோவுக்கு நிறைய திறமை இருக்கு, அவன் ஒரு நாள் புகழோட உச்சிக்கு போவான்னு. இறந்து போறதுக்கு முன்னாடி அவர் சமைக்கிறதுக்காக பயன்படுத்திருப்பாரு இல்லையா கத்தி, அதை எல்லாத்தையும் அவர் கையாலேயே ஷார்ப் பண்ணி மக கிட்ட கொடுத்தாராம். ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்லி. ஏன்னா ஹீரோவுக்கு எல்லாம் எப்பவும் பர்ஃபெக்ட்டா இருக்கணுமா. அத அவங்க அப்பாவே சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன்னோட குரு தான் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்திருக்காருன்னு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவருக்காக நம்ம எதுவுமே பண்ணலையேன்னு குற்ற உணர்ச்சியாவும் இருக்கும். அப்போதான் அவரோட பொண்ணு போறதுக்கு முன்னாடி அவகிட்ட சாரி எல்லாம் கேட்பான். அவளை பிரேக்கப் பண்ணதுக்காக. நான் இல்லைனாலும் உன் வாழ்க்கை கண்டிப்பா பெட்டரா இருக்கும். இது வரைக்கும் நான் பெருசா எதுவுமே அச்சீவ் பண்ணல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இழந்த என்னோட மரியாதை எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உன் அப்பா பெருமைப்படுற மாதிரி நான் வாழுவேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனால மேற்கொண்டு ஹோட்டலோட கிச்சனுக்குள்ள போகவே முடியாதுங்க. அவன் தங்கி இருக்க ரூமுக்கு போயிருப்பான். அவ கொடுத்த கத்தி எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப ஓனர் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் அங்க வருவாங்க. ஹீரோ கிட்ட வந்து எங்க போன, எப்ப கிச்சனுக்கு வருவேன்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவன் இல்லாதப்போ பர்கர் கடையில வேலை செஞ்சிருப்பான்ல ஒரு பையன், ஹீரோ கூட செஃப்பா அவனோட டீம்ல சேர்த்திருப்பான்ல, அவன் ஹீரோவோட இடத்துல இருந்து எல்லாத்தையும் கணக்கச்சிதமா பாத்துக்கிட்டானாம். இவங்க வந்திருக்கிறது முக்கியமான வேற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு. இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவங்க சாப்பாடு சொதப்பிருச்சு இல்லையா, அதுக்கு விளக்கம் கொடுக்கற விதமா ஓனர் ஃப்ரெண்ட் அந்த நிறுவனத்துக்கு போன் பண்ணிருக்கான். ஆனா அவங்க எங்க நிறுவனத்துல இருந்து அப்படி யாருமே வரலன்னு சொல்லிருக்காங்க. உடனே அப்ப வந்தவங்க யாருன்னு அவங்க நம்பருக்கு கால் பண்ணும் போதுதான் தெரிஞ்சிருக்கு, அவங்க உண்மையிலேயே ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறதுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவங்க கிடையாது, அவங்க வேற யாரோன்னு. இத கேட்டதும் ஹீரோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தான் இல்லையா, ஆனா இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதும் ரொம்ப ரொம்ப குஷியா இருக்கு அவனுக்கு. அந்த சந்தோஷத்துல ஒரு மாதிரி உறைஞ்சு போயிருப்பான். அப்போ ஓனர் ஃப்ரெண்டும் என்னடா சிரி சந்தோஷப்பட்டு ஏதாவது பண்ணு, ஏன் அமைதியா இருக்கேன்னு கேட்டா, ஓனர் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனும் அதுக்கு மேல அங்க இருக்க முடியாம சரி சரி எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பி போயிருவான். அப்புறம் ஹீரோயின் தான் இவனுக்கு நிறைய அடிபட்டு இருந்தது இல்லையா, அதுக்கு மருந்து போடுறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோவும் என்னோட கடன் எல்லாத்தையும் பழைய ஓனரோட பொண்ணு அடைச்சிட்டான்னு சொல்லுவான். அது ஹீரோயினுக்கு ஏற்கனவே தெரியுமா. எப்படி தெரியும்னு கேட்டா,
இவ தான் அந்த காம்படிட்டர் செஃப் இருக்காரு இல்லையா? அவருக்கு ஃபோன் பண்ணி இவன் இங்க வந்தானா, போனானான்னு கேட்டிருக்கா போல. இங்க நடந்த எல்லா பிரச்சனையும் முன்னாடியே சொல்லியிருக்கிறா. அவனோட உதவியால தான் பழைய ஓனரோட பொண்ண புடிச்சு கடனை எல்லாத்தையும் அடைக்க வச்சிருக்கிறா நம்ம ஹீரோயின். சோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோயின் தான். இது தெரிஞ்சதும் ஹீரோவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன். நம்ம கிச்சன்ல நம்பிக்கையானவங்க நெறைய பேர் இருக்காங்க. நீ இல்லாதப்போ எல்லாரும் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பாத்துக்கிட்டோம். நாங்கலாம் உன்னோட குடும்பம் மாதிரி. உன்னை கைவிட்ற மாட்டோம். தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம்னு ரொம்ப மோட்டிவேஷனலா பேசுவா. உடனே ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது. அப்புறம் தொடர்ந்து ஹோட்டல்ல எப்பவும் போல பெர்ஃபெக்ட்டா வேலை நடந்துகிட்டே இருக்குங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்கவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும். அப்ப பார்த்தா அந்த ஹோட்டலுக்கு 2 பேர் வராங்க. ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கும். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பாக்குறதுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவங்க மாதிரி தான் இருக்கு. அதுல ஒருத்தர் ஃபோர்க்க இவங்க எதிர்பார்த்த மாதிரியே டேபிளுக்கு கீழ வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஓனர் ஃப்ரெண்டும் அவனோட செக்ரட்டரியும் வேக வேகமா கிச்சனுக்குள்ள ஓடி வந்து ஸ்டார் ரேட்டிங் குடுக்கறதுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆள் வந்திருக்காங்கன்னு ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஹீரோவுக்கு எந்த விதமான பதட்டமும் இல்ல. ரொம்ப பொறுமையா மெதுவா அப்படியா சரி எப்பவும் பண்ற மாதிரி நாங்க பண்ணிரோம்னு சொல்றான். ஓனர் ஃப்ரெண்டுக்கு ஷாக்கு. என்னடா ஒரு பரபரப்பு இல்லாம இருக்காங்கன்னு. அப்பதான் ஹீரோ அழுத்தம் திருத்தமா எப்பவும் போல இந்த ஆர்டர் பர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிப்போம்னு ரொம்ப நிதானமா சொல்லுவான். ஸ்டார் ரேட்டிங் குடுக்கறதுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருந்தாலும் சரி இல்ல நார்மல் கஸ்டமரா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பர்ஃபெக்ட்டான ரெசிபிய குடுக்கணும்ன்றத அவன் சொல்லாம சொல்லிட்டான். அந்த கிச்சன்ல இருக்க எல்லாருமே எந்த பதட்டமும் இல்லாம ரொம்ப நிதானமா பொறுமையா சமைப்பாங்க. அந்த டேபிள்ல உள்ளவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்களோ அத ரொம்ப பர்ஃபெக்ட்டா பிளேட்டிங் பண்ணி ஹீரோவும் அவனோட டீமும் குடுத்து விடுவாங்க. அந்த சாப்பாடு ரொம்ப அருமையா வந்திருக்குங்க. இந்த ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நான் லைஃப் லாங் என்னோட திறமையை காட்டி முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்ற தோரணையோட ஹீரோவும் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்றவங்க சாப்பிடுறது அவங்க என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. ஓனர் ஃப்ரெண்ட் தான் ஹீரோ கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே எல்லாமே சக்சஸ்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோவும் இதுக்கு நான் காரணம் இல்ல என்னோட டீம் தான் காரணம்னு சொல்றான். அப்ப அவன் முகத்துல பார்த்தா அப்படி ஒரு சிரிப்பு சந்தோஷம். இன்னொரு பக்கம் கிச்சன்ல எல்லாரும் பல நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒன்னா சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். வாழ்க்கையில பல தவறான முடிவுகளை எடுத்து எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் நாம நினைச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மறுபடியும் ஒளிமயமா மாத்த முடியும்ன்றதுக்கு நம்ம ஹீரோ தாங்க ஒரு உதாரணம். படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல மறுபடியும் இதே போல இன்னொரு படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.